கிரெட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டாய் வரணும் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஒர்க்கை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டாய் வெர்னால ஃபஸ்ட்டு ஒரு சஸ்பென்ஷனோட நாய்ஸ் இருக்குது. இந்த சஸ்பென்ஷனோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஸ்டேரிங் ரேக்கோட நாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேரிங்கோட நாய்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய்ஸ் வந்து ஒரு ரேக் அண்ட் பினியனில் வருது. ஸ்டேரிங்கோட ரேக் அண்ட் பினியனில் வரதுனால இப்போ நான் வண்டியை ஸ்டேரிங் பாக்ஸை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பும் கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த பிக்கப் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஃபால்ட்டு கோடு பாருங்கள். டர்போ சார்ஜரோட அண்டர் பூஸ்ட் வருது. இந்த அண்டர் பூஸ்ட்ன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூஸ்ட் ப்ரெஷர் கிடைக்கலன்னா தான் இந்த அண்டர் பூஸ்ட் வரும். அதோட ஃபால்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா P0299 வரும். இந்த P0299 வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் வேக்கம் ஆக்சுலேட்டரோட சர்க்கியூட்டோ இல்லை அதுலேருந்து வர வேக்கம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த அண்டர் பூஸ்ட் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கோடு எரேஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ட்டு கோடு திருப்பி வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நீங்கள் பிக்கப் இழுத்து ஓட்டும்போது தான் தெரியும். திருப்பி இந்த ஃபால்ட்டு கோடு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பூஸ்டரோட செக்கப்பும் பண்ணிக்கிறேன். இந்த வெர்னாவோட லோ பூஸ்ட்டு ஃபால்ட்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா P0299 வந்தது. பூஸ்ட்டு ப்ரெஷர் அங்கே கிடைக்கல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோ பூஸ்ட்டு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ECUவில் மெமரி ஆகும். அந்த ஃபால்ட்டு தான் இதில் வந்தது. இந்த வண்டியோட லோ பூஸ்ட்டோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேக்கம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கம் பம்ப் இங்கே வேக்கம் ஆக்சுலேட்டருக்கு வருது. இதுலேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் உள்ளே போல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேக்கம் இந்த டியூப் வழியாக வந்து இந்த கண்ட்ரோல் வால்வு வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும். VGTயோட கண்ட்ரோல் வால்வ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லோ பிக்கப் தான் இருக்கும். ஏன்னா ஸ்பீடுக்கு வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி VGT வால்வ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்கலை. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கம்மியாக வருது. வேக்கம் கம்மியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டர் வேலை செய்யலை. பாருங்கள் இந்த கண்ட்ரோல் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகும். உள்ளே இருக்கிற வேனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் உங்களுக்கு டைரெக்ஷன் மாற்றும் சுத்தமாக இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோ பூஸ்டோட ரீசன்னு. இப்போ வந்து இந்த ஓஸை நான் டேரெக்டாக கொடுக்குறேன். இப்போ வர வேக்கம்மை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கேயே கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் வேக்கம் வருது. இப்போ இந்த வேக்கம்மை இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ கொடுக்கும்போது அங்கே பாருங்கள் வேலை செய்யுது. இப்போ திருப்பி நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வேக்கம்மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டர்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற வேனை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். அப்போ வேனோட ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த லோ பூஸ்டோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலினாய்டு வால்வு தான். இந்த சாலினாய்டு வால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் சரியாக போகல. இது உள்ளே ஏதாவது உங்களுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வால்வு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி அதை வேலை செய்யலை அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபால்ட்டு கோடு காமிக்கும். ஆனால் வேலை செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு கோடு வராது. ஏன்னா உங்களுக்கு அதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து உங்களுக்கு வேக்கம்மை கொடுக்கும். ஆனால் லோ வேக்கம் தான் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ட்டு வந்து உங்களுக்கு ஃபால்ட்டு கோடில் ரிஜிஸ்டர் ஆகாது. இன்ஜினுக்கு தேவையான ஏர் வரலைன்னும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ பூஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் இந்த வேக்கம் வால்வை நான் வேறு செக் பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்னாவோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஸ்டேரிங் பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளட்டில் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதோட ஸ்டேரிங் ரேக்கிலலாம் ஈஸியாக தண்ணி போயிடும். அந்த ரேக்கில் தண்ணி போகும்போது உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே வரும். இந்த ப்ளேனாலே ஒரு சஸ்பென்ஷனோட மேஜர் நாய்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸோட கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வெர்னா ஃப்ளூடிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஸ்டேரிங் பாக்ஸ் வருது. இப்போ நியூ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வருது. இதோட பார்ட் நம்பர் ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்டேரிங் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்னால இன்ஜினோட ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜின் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளட்டில் போயிருக்கு. அதனால் இன்ஜினோட ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மிஸ் ஆகிருக்கும். அதனால் இன்ஜினோட ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்ஜினோட ஆயில் ஃபுல்லாக இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்னால இன்ஜினோட ஆயில் ஃபில்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆயில் ஃபில்டரோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏர் ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் பாருங்கள். பழைய ஏர் ஃபில்டரோட கண்டிஷனு
ஏர் ஃபில்டரோட ப்ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாட்டாவோட ஆயில் ஃபில் பண்ணுறேன். இதோட ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் 5W30 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரேக் அண்ட் பினியனை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷனோட நாய்ஸ் வந்து டோட்டலாக கம்மியாயிடுச்சு. இப்போ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட நாய்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மழை தண்ணியிலையா இல்லை ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் ரேக்கு உள்ளவும் ஒரு மேனுவல் ஸ்டேரிங் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி என்ட்ரு ஆகும். அப்படி தண்ணி என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே போய் சீக்கிரமாக ரேக் வந்து உங்களுக்கு தேஞ்சிரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கோட ப்ளே தான் இதில் நாய்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ எந்த ஒரு நாய்ஸும் இல்லை.